வெல்கம் ஸ்கிபிடிஸ், வெல்கம் பேக் டு சிஜிபி கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார் ஓட்ட போகிறோம். அதாவது 3 கேம் விளையாட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரோப்ளாக்ஸில் டிரைவிங் வேர்ல்டா டிரைவ் எம்பையர் தெரில. இந்த கேமை தான் ஃபஸ்ட் நம்ம விளையாட போகிறோம். டிரைவ் வேர்ல்டா, ஓகே, டிரைவ் வேர்ல்டு நம்ம விளையாடலாம். அப்புறமா நெக்ஸ்ட் என்ன கேமுன்னு நான் அப்படியே உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஏ சவுண்டு கம்மி பண்ணு. நான் ஏன் எப்படி சொல்கிறது, ரோப்ளாக்ஸில் நிறைய கார் கேம் இருக்குது. ஆனால் நான் ஏன் இந்த கேம் எடுத்தேன், இந்த கேமில் தான் என்கிட்ட கார் இருக்குது. ஆனால் வீல் தான் இருக்குது. இது என்னடா அது? என்ன கார்னு பார்க்குற ஸ்கிபிடிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு காரை பார்த்தலாம் அவ்வளோ தெரியாதுல்ல, இது பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இது ஃபெராரி. என்ன மாடல் தெரியுமா? ஃபெராரி என்சோ. நிறைய கார் இருக்குது இதில். இந்த ஈவிலாம் நம்ம அடித்து உடைக்கணும். ஏன்னா ஈவி தான் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஈவி பிடிக்குன்னா தயவுசெய்து இந்த டாக்டரை போய் பாருங்கள். என்னதான் அது இதுக்கு நல்லா இருந்தாலும், எதுக்கு, இட் இஸ் த ஃப்யூச்சர், இட் இஸ் தட் தெரியும், நீ மூடு. அதெல்லாம் இருந்தாலும் குர்ன்னு வராதுல அதில் சவுண்டு. அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்கிட்ட இந்த கார் மட்டும் இல்லை, நிறைய கார் இருக்குது. என்னோடய ஃபேவரட் கார் என்ன தெரியுமா? BMW பைக்கு. இங்கே பாருங்கள் எப்படி மாடிஃபை பண்ணி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு BMW மட்டும் நான் ரோட்டில் பார்த்தேன்னா அவள் தான் செம ஜாலியாக இருக்கும். இதோட இது இருக்குல்ல, இது வந்து ரெட் கலரில் அடிக்கும். அப்படி இருக்கா? அப்படி இது கொஞ்சம் ஸ்பீடு போவாதான், இருந்தாலும் நல்ல சிக்கமான கார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இது புது கார் வாங்கலாமா? சரி, எல்லா கேம்லையும் வாங்க முடியாது. ஒரு புது கார் வாங்க. இது வந்து இன்ஃபர்னோ. இது வந்து ஒரு டிராக்ஸ்டர் அப்படின்னா அது ஒரு தனி டைப் ஆஃப் ரேசிங். டிராக்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னு நீங்கள் வேணால் போட்டு பாருங்க. இது வந்து பறக்கும், அவ்வளோதான். பறக்கும், இல்லை கண்ட்ரோல்லாம் கிடையாது, பறக்கும். ஸ்ட்ரெயிட்டில் வச்சா பறக்கும் கார். முட்டிட்டேங்க கைஸ், பார்க்கல சொய்டா. இது நம்ம பக்கத்தில் ஒரு இடத்துல டெலிபோர்ட். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பீச் திருப்படா. டே சோபேட்ரா. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பீச் செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே, இந்த கேமில் என்ன ஒரு பியூட்டினா, நான் பிரேக் போட்டால் பார்த்தீங்களா, அது அப்படியே அந்த டிஸ்க் அப்படியே எரியும் ஃப்ரிக்ஷன் ஹீட்டில். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. பூஸ்டையும் கொடுப்பா. எவ்வளோ ரோடு இருக்குல்ல. 320 போகுது. ஓகே, போதும். பிரேக் தான் அடிக்க மாட்டேங்குது இந்த காரு. சரி, ஓகே, நம்ம போய் ஒரு புது கார் வாங்கணும்னு சொன்னோம்ல. வாங்க கைஸ், பைக் கார் போயிட்டு, அது ஒரு மிட்சுபிஷி. அது நீங்கள் அங்கே மொபைல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு ஷோ அஃபோர்டபுள் ஒன்லி, அஃபோர்டபுள்னு போட்டால் நம்ம அப்படி கடைசிக்கு போகிறோம். போடு, இது கிடைக்குது. எது அதுதான்? ஐயோ அச்சா, மெக்லாரனு. நம்மள ஏதாவது போர்ஷே தான் எனக்கு வேணும் இப்போது. இந்த போர்ஷே நல்லா இருக்குது, ஆனால் இந்த போர்ஷே எனக்கு வேணாம். நீ என்னடா வெளில வர? ஓகே, அந்த போர்ஷன் எனக்கு வேணாம். வேறு ட்ரக்கு வாங்குவோமா? இந்த போர்ஷன் நல்லா இருக்கு. ஆயிடுச்சு என்கிட்ட. அஃபோர்டபுள் ஒன்லி தானே கேட்டேன். ஓடின் டின் டன் மடின் டின் டன். உங்களுக்கு பிடிச்ச கார் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படின்னு சொல்ல மாட்டேன், அது வேறு விஷயம். சரி, நானே ஒரு நல்ல காரை சூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணியிருக்க கார் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா BMW. ஆக்சுவலி இதை உடைக்க முடியும், இதை உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை உடைக்க முடியாது. ஆமாம், எனக்கு தெரியுமில்ல. எனக்கு வந்து BMW ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் காருமே அதுதான்.
ஸோ இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு வரேன். இருங்க, பிஃபோர் லுக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பிஃபோர் மாடிஃபை பண்ணலாமா நண்பர்களே? நம்ம கார் ரெடி. எப்படி சும்மா மின்னுதா உள்ள அப்படியே ரெட்டு கலரும் அப்படியே பிளாக்கு, வெளில ஃபுல்லாக ஒயிட்டு. இந்த கண்ணை பாருங்க, ஐயோ லைட்டு போட்டா சக்க போடு. இந்த கேமில் நைட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரியாது, அதுதான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கேம் போய்மா. அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி எப்போவுமே விளையாண்ட கேம் தான். சரி, இப்போ தான் ஏற்றினேன், உங்கள் வீடியோக்காக தான் ஏற்றினேன். ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வாட்டி போட்டிருக்கோம், அந்த கேம் தான் இது. சரி, சும்மா விளையாடுவோமே. புதுசாக வந்திருக்கியாயோ? என்னயா இது சூப்பராக இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் ஆடுவோம். ஓகே கைஸ். ஐயோ, பிளிங்கிட்டு வேறு ஆடு போட்டுன்ட்டு இருக்கிறாங்க கைஸ். ஆடு அவ்வளோதான், உள்ளே வந்துடுச்சு. வெயிட் பண்ணுங்க, நான் இது மாற்றிக்கிறேன். என்னன்னா இதான். இது அல்ட்ராவில் வச்சு பார்ப்போமா? பார்ப்போம். இருக்கு 38 MB வாங்குறாங்க. இல்லை, ரியல் ரேசிங்கை விட பரவாயில்ல. அவன் ஜிபி கணக்கில் வாங்குறான். நெட் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைன்னா பெர்பெக்ஸ்லட்டி, பிளிங்கிட்டு, ஜெப்டோ அப்படின்னு. சக்க போடு. பும்ராடா நல்லா இருக்குங்க. ஏன்டா எனக்குன்னே வரீங்க? இதை வந்து நம்ம ஆகாஷ் விளையாடி போட்டிருப்பாரு. அவர் விளையாடி பீச்செலாம் வந்திருக்கா? என்ன ஆடம் இருக்குது இங்கே? இருங்க கைஸ், நான் அதெல்லாம் பார்க்கல கைஸ். சொன்னாலா என்ன காருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்களுக்கு கார் நாலேஜ்லாம் அவ்வளோக்கா இருக்காது. ஐ மீன் சில பேருக்கு. அப்போ அவங்க வந்து இது ஃபெராரின்னு நினைப்பாங்க. தப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதே ஃபெராரி மட்டும்தான். ஆக்சுவலி இதோட பேர் கொர்வேட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கிறதே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. என்னதுடா இது? டேய் ஆனந்தமே இல்லை கைஸ் எனக்கு. இதுதான் வந்து ட்ரிஃப்ட் வேர்ல்டா. ட்ரிஃப்ட் வேர்ல்டு பிட்காயின். என்னையா? இது அன்வான்ட் ப்ரொமோஷன்யா? சின்ன ஒரு எனக்கு இல்லாத. டேய், நான் ஒரு பக்கம் திரும்பினா நீ ஒரு பக்கம் திரும்புறடா. டே தெரியாமல் ஹை கிராஃபிக்ஸ் போட்டு இரேன். ஓகே, என்னன்னா ஒரு இன்னும் இல்லை, இதை மாற்றிக்கணும் கைஸ். இந்த வீல், ஸ்டீரிங் வீலு என்னடா எனக்கு போய் எப்படா லேக் ஆகுது? இப்படி வச்சு என்னடா கார் வட்டி இப்படி உடச்சி வச்சுருக்கீங்க? ட்ரிஃப்ட்டு போடு. இந்த கேம் சத்தியமாக அவங்க பிடிக்கல. நம்ம வேறு கேம் போயிடலாம். இந்த கேம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அடடா, இளையராஜாவே தூத்துடுவார். சரி, ஓகே, நான் பாடல. நம்ம வந்து ட்ரக் ஓட்டுவோம். ஏன் காரே ஓட்டிகிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா? ட்ரக் ஓட்டுவோம். பாருங்கள், நான் ஆல்ரெடி இதில் நிறைய ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா ஃபோனில் வந்து 11,000 ட்ரக்குக்கு மட்டுமே. அவ்வளோ 11,000 ஸ்கோரில் ரெக்கார்டு வச்சுருக்கேன். முட்டாமல் ஓட்டியிருப்பா போட்டு. நான் அந்த பக்கத்தில் ஒரு கோல்டன் கலர் கார் வந்தான் பாரு, அவங்கள முட்டிடுவேன்னு நினச்சேன். பார்த்தா அவங்கள முட்டல. ஐயோ, எங்கள் அம்மா வராங்க. போட்டு பர்ஃபெக்டு. விஷயம் தெரியும் கொஞ்சம். நான்லாம் அப்போது இந்த கேம் விளையாடும் போது எப்போ 2015 2015 அதானே என்னோட கேமிங் ஏரா இல்லைப்பா. அப்போலாம் விளையாடும் போது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இதில் சண்டை வரும். யார் பெரிய ஆள்னு அடிச்சுக்காட்டு அப்படின்னு. அதில் வந்து நான் வந்து ட்ரக்குலேயே ட்ரிஃப்ட் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லுவேன். அதை அவனுக்கு ட்ரக்கு சுத்தமாக ஓட்ட வராது. ஐ மீன் இந்த கேம் அப்போ கஷ்டம் எங்களுக்கு. ஒரு வாட்டி கூட கம்ப்ளீட் பண்ணதில்லை. அப்போ நான் வந்து ட்ரக்கில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரிஃப்ட் அடித்தேன். அதுக்கு எங்கள் அண்ணன் அப்படி என்னை புகழலாம். எப்படா ட்ரக்கில் ட்ரிஃப்ட் அடிக்கிறடே சக்கா கலாச்சான் என்ன. ஆப்வியஸ்லி கலாச்சான் என்னடான்ட்டு. ஏன்னா அவன் ஜெயிச்சிருக்கான். நான் ஒரு வாட்டி கூட ஜெயிச்சதில்லை. எப்படி சொல்கிறது, டாக்டர் டிரைவிங்லாம் நான் ஆடி இருக்கேன், ஆனால் ஜெயிச்சதில்லை. ஆனால் அவன் அப்படி இல்லை, நிறைய வாட்டி ஜெயிக்கிறது இல்லை. அது வேறு விஷயம். அவன் வந்து அப்போது ஜெயிச்சிட்ருப்பான். எனக்கு அப்போது அந்த கேமே வராது சுத்தமாக. ஒரு வாட்டி ஏதோ ஃப்ளூக்கில் வந்து ட்ரக்கை வந்து ட்ரிஃப்ட் அடிச்சிட்டேன் பாரு. அதுக்கு அப்படி பேசிகிட்டு இருந்தேன். உன்னால் ட்ரக்கில் ட்ரிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலி கைஸ், எனக்கு ஐயோ ஏதோ சொல்ல வரேன். நீ என்ன ஃபஸ்ட் அது வந்து அந்த கேம் பிளேவும் வரும்.
இதுவே இப்படி ஓட்டுறப்ப என்ன பஸ் இப்படி ஓட்டுருவோம். ஓகே இது எப்படியா இப்போ எப்படியாவது முடிக்கிறோம். மானத்தை வாங்காதரா மானஸ்தண்டா நம்ம. அங்கே ஒரு டாட்டா நேனோ போகுது. இதுவும் டாட்டா நேனோ தானே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் பாட்டு பாட மாட்டேன். எப்படி ஓகே அப்படியே இவனை ஒரு ஓவர்டேக் அடி. அப்படியே இவனை ஒரு ஓவர்டேக். இப்படி வா அப்படி வா. வலி 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 வலி. நான் பேசாமல் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆகிட்டா. ஐயோ the universe doesn't want me to be a driver. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் இதில் ஜெயிக்கலை, அதுக்கு தான் அழுதேன். சரி கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பைக் கேமாக ஐயோ குத்திட்டேன்டா, டெய்லியே குத்திட்டேன். பைக் கேமாக விளாட்லாமா? அந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்புறமா யோசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் மற்ற வீடியோலாம் பாருங்கள். பாய்.